ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 20 ஓவி 46. இதுல என்ன கஷ்டம்? நீங்கள் அந்த இடத்துக்கு திரும்பும் போது அங்கு காக்காவினுடைய வேலைக்காரி உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்பார். விளக்கம். பாபா தாஸ்கனுவிடம் இதில் என்ன சிரமம் இருக்கிறது? நீ வீடு திரும்பியதும் காக்காவினுடைய வேலைக்காரி உன்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் என்றார். அந்த காக்காவினுடைய பெயர் பவ் சாஹேப் ஹரிபாவ் தீக்ஷித். அவர் பாபாவினுடைய சிறந்த பக்தர். அவர் மும்பைக்கு அருகில் உள்ள பார்லே என்ற கிராமத்திலே வசித்து வந்தார். பாபா தனது பக்தர்களுக்கு சிறப்பு பெயர்களை சூட்டினார். அவர் மகாஜனி படே காக்கா என்று அழைப்பார். நிமோன்கரை மத்தாரே காக்கா என்றும், பவ் சாஹேப் லங்டே காக்கா அல்லது பாம்பியா காக்கா என்றும் அழைப்பார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பணிப்பெண் ஒரு பணிப்பெண். அவள் எவ்வளவு கல்வி கற்றாள்? ஈஷாவாஷ்ய உபனிஷத்தினுடைய சந்தேகங்களை அவளால் எப்படி தீர்க்க முடியும்? மகாராஜ் நகைச்சுவை செய்கின்றார் என்று மக்கள் நினைத்தார்கள். பாபாவினுடைய வார்த்தைகள் பொய்யானவை அல்ல, ஒரு வார்த்தை கூட பொய்யானவை அல்ல என்று தாஸ்கனு உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். உணர்வு போலவே விளைவும் நம்பிக்கையும், இதயத்திலே உள்ள அன்பும் புரிதலும் அப்படியே. சாயி ஞானிகளின் தலைவராக இருந்தார். அவரது வார்த்தை ஒருபோதும் தவறவில்லை. மறுநாள் தாஸ்கனு தனது படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு அழகான பாடும் பாடலை கேட்டார். மற்றொரு கணக்கின்படி தாஸ்கனு பூஜையின் போது அமர்ந்திருந்தார். எதுவாக இருந்தாலும் அந்த பாடலை கேட்ட பிறகு ஈஷாவாசிய கருத்தை, தனது சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைத்தது என்று அவர் வெளியே சென்று பார்த்த பொழுது ஒரு கிராமத்து பெண் அந்த பாடலை அழகாக பாடுவதை கேட்டார். அவள் தன் காக்காவினுடைய பின்கட்டிலே பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். அவள் நாம்யா காட்டியாவினுடைய சகோதரி. மகாராஜ் தனது பக்தர்களுக்கு பல்வேறு வழிகளில் எவ்வாறு கற்பிக்கின்றார் என்பதற்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த 8 வயது சிறுமி கிழிந்த துணியை அணிந்திருந்தாள். பாடலை பாடும்போது ஒரு பெண்ணினுடைய புடவையினுடைய செழுமையான துணியை அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் புடவையிலே அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். குறிப்பு: பாபா எந்தெந்த வார்த்தைகளை சொன்னாலும் அவர் பிரம்மா எழுதியதை பேசுவதில்லை. ஒரு எழுத்து கூட பயனற்றதாக இருக்காது, அடையக்கூடியதாக இருக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.